அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கிற ஜும்மாவுடைய இபாதத்தில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பு இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் நிறைய மக்களவையினுடைய உறுப்பினர்கள் தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டு ஒரு சட்டமானது நிறைவேற்றப்பட்டது. நிறைய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் குறிப்பாக மிக முக்கியமான ஒரு சட்டம் என்னவென்றால், இந்திய தண்டனை சட்டம் என்று அழைக்கப்படுகிற ஐபிசி, இந்தியன் பீனல் கோடு என்பது அது நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அதில் குறிப்பிடப்பட்ட பல தண்டனைகள் நீக்கப்பட்டு புதிதாக பல்வேறு தண்டனைகள் சேர்க்கப்பட்டு பாரதிய நியாய சம்ஹிதா என்கிற பெயரில் அது பெயர் மாற்றமும் செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டம், பிறகு குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி என்று அழைக்கப்படுவது அது இன்னொரு பெயரில், அதே மாதிரி இந்திய சாட்சியங்கள் சட்டம் என்பது அது பாரதிய சாக்ஷியா சுரக்ஷா என்கிற இன்னொரு பெயரில் பெயர் மாற்றங்கள் மட்டும் செய்யப்படவில்லை, ஏராளமான திருத்தங்களோடு ஏராளமான மாற்றங்களோடு அந்த சட்டம் வந்திருக்கிறது. இதுவரை இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்தியாவில் நடக்கிற ஒட்டுமொத்த குற்றங்களையும் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று சிவில், இன்னொன்று கிரிமினல். சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை பொறுத்தவரை அவை வெறும் உரிமை சம்பந்தப்பட்டது, அவ்வளவுதான். சிவில் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கிற்காக நீங்கள் நீதிமன்றங்களை நாடினால் நீதிமன்றம் உங்களுக்கு தண்டனைகளை தராது. ஏனோ சில அபராதங்களை விதிக்கலாம், அல்லது இந்த சொத்து யாருடையது, இவருக்கா அல்லது அவருக்கா, இந்த பள்ளிவாசல் யாருடையது, இந்த கோயிலை நிர்வாகம் செய்பவர்கள் யார் என்பன போன்ற உரிமை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள். இந்த சுடுகாட்டில் யாரெல்லாம் பிதைக்கலாம், இந்த கிணறு எந்த தெருக்களுக்கெல்லாம் சொந்தமானது என்று உரிமை கோருவோம் அல்லவா, அந்த உரிமை சம்பந்தப்பட்ட வழக்குகள் சிவில் வழக்குகள் என அழைக்கப்படும். அதற்கெல்லாம் விசாரிப்பதற்கென்று சிவில் கோர்ட்டுகள் இருக்கின்றன. இதற்கு தண்டனை கிடையாது. ஆனால் இன்னொரு வகையான குற்றங்கள் என்னவென்றால் கிரிமினல் குற்றங்கள். ஒரு மேடை போட்டு அரசியல்வாதிகளை தகாத வார்த்தைகளால் பேசுவது ஒரு கிரிமினல் குற்றம். யாருக்கேனும் கொலை மிரட்டல் விடுவது ஒரு கிரிமினல் குற்றம். கற்பழிப்பு கிரிமினல் குற்றம். திருட்டு, கொலை, கொள்ளை என்பன போன்ற இது போன்ற விவகாரங்கள் எல்லாம் கிரிமினல் குற்றங்களாக இருக்கின்றன. இந்த கிரிமினல் குற்றங்களுக்கு அவைகள் நீதிமன்றங்களில் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு இவர் குற்றவாளிதான் என்று அவர் நீதிபதி தீர்ப்பளிப்பார் அல்லவா. அவர் நீதிபதி எதை கொண்டு தீர்ப்பளிப்பார் என்றால், எல்லா கேஸுமே முடிஞ்சிருச்சு, எல்லா வாய்தாவும் முடிஞ்சிருச்சு, இறுதியாக தீர்ப்பு தண்டனை தான் அறிவிக்க போகிறார்கள் என்றால் நீதிபதி சொல்லுவார், இவர் இந்த திருட்டில் ஈடுபட்டதற்காக, இந்த கொலை குற்றத்தில் இவர் ஈடுபட்டதற்காக ஐபிசி செக்ஷன் இத்தனையின்படி இவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்படுகிறது, ஐபிசி செக்ஷன் இந்த விதியின்படி இவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்படுகிறது என்று ஐபிசி செக்ஷன் அப்படி ஓங்கி அடிப்பார்ல, நிறைய பார்த்துருப்போம். அந்த ஐபிசிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டம் என்பது அதனுடைய அர்த்தம். இந்த இந்திய தண்டனை சட்டம் என்று ஒன்று இந்தியாவில் இருக்கிறது. எப்பொழுதிலிருந்து இருக்கிறது என்றால், அது ஏதோ சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்தியர்கள் உருவாக்கிய சட்டம் அல்ல. நம் இந்திய நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆண்ட பொழுது நிறைய 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தார்கள். அதில் மெக்காலி என்பவருடைய ஆலோசனையின் பேரில் 1860ஆம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. 1947 1860ஆம் ஆண்டு இந்த மெக்காலி என்பவருடைய ஆலோசனையின் பேரில் அவர்களுடைய நாடுகளான சுவிட்சர்லாந்து, பிரான்ஸு போன்ற நாடுகளிலிருந்து காப்பியடிக்கப்பட்டு ஐபிசி என்பது இந்திய தண்டனை சட்டம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. அது முதலாக அந்த 1860ஆம் ஆண்டில் அவர்கள் நிறைவேற்றிய அந்த இந்திய தண்டனை சட்டத்திலிருந்து தான் இன்று வரைக்கும் நமக்கு கிரிமினல் குற்றங்களுக்காக தீர்ப்புகள் அளிக்கப்படுகின்றன, தண்டனைகள் விதிக்கப்படுகின்றன. இந்த இந்திய தண்டனை சட்டத்தில்
அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஷரத்துகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அதையெல்லாம் தற்போது இந்தியாவை ஆள்கிற மத்திய அரசு தற்போது மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஏன் மாற்றணும்னு அவங்க எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, குற்றங்கள் நாள்தோறும் பெருகி வருகின்றன. அவர்களுக்கு இருக்கிற ஏக்கம் என்னது, இந்தியாவில் குற்றங்கள் நாள்தோறும் பெருகி வருகின்றன, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன, நாள்தோறும் எங்கு பார்த்தாலும் பல அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுகின்றன. எனவே காலத்திற்கு தக்கவாறு நாம் சட்டங்களை மாற்ற வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தையே நம்ம காலத்துக்கு தக்கவாறு அமெண்ட்மெண்ட், ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இந்திய தண்டனை சட்டத்தையே மாற்றினால் என்ன என்று இவர்களுக்கு ஒரு கரிசனை வந்து, இந்தியாவில் நிறைய குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டு வருது, மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், பெண்கள் நிம்மதியாக ரோட்டிலே செல்ல வேண்டும், பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும், கற்பழிப்புகள் நடைபெறக்கூடாது, கொள்ளை நடைபெறக்கூடாது என்று இவர்கள் ஒரு ஆசை கொண்டு தற்போது அந்த சட்டத்தை நாங்கள் மாற்றுகிறோம். அன்னைக்கு கொண்டு வந்த தண்டனைகள்லாம் இவங்களுக்கு பத்தாது. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, வெள்ளக்காரன் கொண்டு வந்த தண்டனைகள் எல்லாம் இவர்களுக்கு பற்றாது, எனவே நாம் அதில் திருத்தத்தை கொண்டு வருவோம் என்று ஐபிசி என்று அழைக்கப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்தை பாரதிய நியாய சன்ஹிதா என்கிற பெயரில் தற்போது திருத்தி அவை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்து பல எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பிறகு ஓட்டெடுப்பு நடத்தி தற்போது சட்டமும் நிறைவேற்றாகிவிட்டது. அதற்கு ஜனாதிபதியும் ஒப்புதலை அளித்து விட்டார். இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அந்த சட்டமானது நடைமுறைக்கு வந்துவிடும். இனிமே ஐபிசி நீதிபதி அடிக்க மாட்டார், பாரதிய நியாய சம்ஹிதா பிஎன்எஸ் அப்படின்னு தான் என்ன சொல்லுவார், அவர் சொல்லுவார். இப்ப கேள்வி என்ன தெரியுமா, இந்திய நாட்டில் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன, நாள்தோறும் நிறைய கற்பழிப்புகள், நிறைய கொள்ளைகள், திருட்டுகள், வழிப்பறி என்று கொள்ளைகள் நடைபெறாத நாடு, குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லாத நாடாக இந்தியா இருக்கிறது. அப்ப அதற்கு தக்கவாறு தண்டனை அளிக்கணும்ல, அதற்கு தக்கவாறு தண்டனையை அளிச்சாதான் குற்றங்களை ஒழிக்க முடியும், மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். அதற்காக தான் இந்த தண்டனை சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது என்றால், இவர்கள் வைத்திருக்கிற இந்த சட்டத்தை வைத்து நாட்டில் குற்றங்களை ஒழிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக ஒழிக்க முடியாது. இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனில் நிறைய குற்றவியல் சட்டங்களை அறிவித்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஜனாதிபதியாக பல தண்டனைகளுக்கு குற்றவியல் தண்டனைகளை அளித்திருக்கிறார்கள். அப்படி அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் நாட்டில் அமைதி நிலவுமா, அல்லது இவங்க எவ்வளவு திருத்தங்களை கொண்டு வந்தாலும் சரி, அல்லது திருத்தங்களை கொண்டு வராமல் இருந்தாலும் சரி, இன்று இருக்கக்கூடிய இந்த தண்டனை சட்டத்தை வைத்து அல்லது இந்த மத்திய அரசாங்கமான மாற்றத்தோடு கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல, அதை வைத்து குற்றங்களை ஒழிக்க முடியுமா என்றால் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க ரெண்டையுமே. உதாரணத்திற்கு இந்த நாட்டில் நாள்தோறும் கொலைகளும் கொள்ளைகளும் அதிகரித்து வருகின்றன, இல்லைன்னு யாராலும் மறுக்க முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு சென்று இது டேட்டாவை கேட்டால் சொல்லிடுவாங்க. நீதிமன்றங்கள் எத்தனை கொலை வழக்கு நிலுவையில் இருக்கிறது, எத்தனை கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன கேட்டால் சொல்லிடுவாங்க. அப்ப இதற்கெல்லாம் இவங்க என்ன ப்ரொசீஜரை வச்சிருக்கிறாங்க தெரியுமா, இந்தியாவில் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய சட்டத்தில் ஒருவர் ஒரு குற்றத்தை செய்து விட்டார் என்றால் அந்த இடத்திற்கு காவல்துறை செல்லும். இதுதான் ஃபர்ஸ்ட். காவல்துறை சென்று ஏப்பா இது நடந்துச்சு, யார் கொலை செய்யப்பட்டவர், அவருடைய குடும்பத்தினர் யாரு, அப்படின்னு யாரையாவது தேடி இவர் மேலதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகத்தை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தினால் அவர் மீது எஃப்ஐஆர் காப்பியை போட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஆஜர்படுத்துவாங்க நீதிபதி முன்னாடி. நீதிபதி பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, என்னப்பா எஃப்ஐஆர் போட்டாச்சா, போட்டாச்சு, சரி இவர் தான் குற்றத்தை செஞ்சாரான்னு எனக்கு எத்தனை நாளில் கொடுக்கணும், 14 நாளில் கொடுக்கணும் ஆணைய. இவர் தான் குற்றத்தை செஞ்சிருக்கிறாருன்னு கொண்டு வந்திருக்கிறீங்க, இப்போ நீ என்ன பண்ணணும், போலீஸுடைய கடமை என்ன, இவர் தான் உண்மையிலேயே செஞ்சாருங்கிறதுக்கான ஆதாரத்தை 14 நாளில் நீ கொடுக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லி இவர் நான் ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு 14 நாட்கள் அவருக்கு நீதிமன்ற காவல். அவர் 14 நாள் எங்கே இருப்பார், அவர் ஜெயிலில் இருப்பார். ஜெயிலில் இருக்கிற தருணத்தில் போலீஸ் நினைக்கிறாங்க, சரி அவரை கொஞ்சம் விசாரிச்சாதான் நம்ம உண்மையை வாங்க முடியும் போல இருக்கு, அவர் இப்போ இருக்கிறது ஜெயிலில், அதனால் நம்ம கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற அதே நீதிபதி கிட்ட போய் ஐயா எங்களுக்கு ஒரு 2 நாள் அல்லது 3 நாட்கள் அவரை எங்க கஸ்டடியில் எடுத்து நாங்கள் விசாரிக்கணும், நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அவரை விசாரிச்சுக்கிறோம்னு சொல்லி நீதிமன்ற ரிமாண்டில் இருக்கக்கூடிய நீதிமன்ற காவலில் இருக்கிற அவரை போலீஸ் கஸ்டடி எடுக்கும்.
போலீஸ் கஸ்டடி எடுத்து அங்கே போகிறப்ப ஒரு அடிச்சோ உதச்சோ எப்படியோ ஒரு உண்மையை வாங்கி பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க. 14 நாளில் முடியலையா நீதிபதி போவார். என்னப்பா 14 நாளில் முடியலையா, சரி இன்னொரு 14 நாள் இவருக்கு நீதிமன்ற காவலை நீட்டிக்கிறேன், போயிடுவார். 28 நாள் ஆயிடுச்சு, அடுத்து வருவாங்க, இல்லை இன்னும் நாங்கள் என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, சரி இன்னொரு 14 நாள் நீட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி நீட்டிக்கிறேன்னு போய்கிட்டே இருக்கும்ல. 10-15 வருடங்களெல்லாம் நீட்டித்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் பல வழக்குகளுக்கு 10-15 வருஷம்லாம் இந்த நீதிமன்ற விசாரணை கைதி நம்ம சமுதாயம் சொன்னிச்சு இல்லைங்க, கோயம்புத்தூர்ல விசாரணை கைதியை ரிலீஸ் பண்ணுங்க, 10 வருஷமா உள்ளர இருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், அவங்க தான் குற்றம் செஞ்சாங்கன்னு சார்ஜ் ஷீட் ரிப்போர்ட் சிஎஸ்ஆர் என்று அழைக்கப்படுகிற குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். அந்த குற்றப்பத்திரிகையை காவல்துறை இன்னும் சமர்ப்பிக்கல, இவர் தான் குற்றம் பண்ணாருன்னு. அதனால விசாரணைக்காக இவர் நாங்கள் கைதியா வச்சிருக்கிறோம், அதனால அவர் விசாரணை கைதி அக்யூஸ்டு. இது எத்தனை வருஷம், 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இப்படி எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. சரி ஒருவேளை அவர் தான் குற்றம் பண்ணிட்டார்னு வைங்கள, அந்த குற்றத்துக்கான தண்டனையை அறிவிப்பாங்க. அறிவிச்சா உள்ளர இருக்கணும்ல, பெயில வாங்கிட்டு வெளியில வருவான், வெளியில வந்து சுத்திக்கிட்டு இருப்பான், ஜாமீனில் வெளியே வருவார்கள். ஏன் விசாரணை கைதியா இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை கொண்டு போய் உள்ளர 14 நாள் தள்ளிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நான் ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறேன்னு ஒரு முன்ஜாமீனை போட்டு அவங்க வீட்டிலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்படி நடந்தால் உண்மையில் குற்றம் குறையுமா? இப்படி நடந்தால் உண்மையிலே குற்றத்தை இந்தியாவில் ஒழிக்க முடியுமா? ஒருவருடைய தந்தை கொலை செய்யப்பட்டு விட்டார், மகன் கண் அப்படியே பார்க்கிறான், எங்க அத்தாவை இப்படி கொலை பண்ணிட்டானே, இந்த இவன் தான் கொலை பண்ணுனா அப்படின்னு அவனுக்கு தெரிகிறது. தெரிஞ்சிருந்தா இந்திய நாட்டில் என்ன சட்டம், அவனை கொண்டு போய் ரிமாண்ட் எஃப்ஐஆர் போட்டு அவனை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி அவன் மேல சிஎஸ்ஆர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி தண்டனையை அறிவிக்கிறதுக்கு 2-3-4 வருடங்கள் ஆகும். சரி ஒருவேளை தண்டனையை அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்க, அவன் ஜாமீனை போட்டு நல்ல சிறந்த வக்கீலை வச்சு வாதாடி ஜாமீனில் வந்து வெளியில ஜாலியாக சுத்தி கொண்டிருப்பான். பெற்ற பிள்ளைக்கு எப்படி இருக்கும், என்னடா எங்க அத்தாவை கொலை பண்ணினவன் அநியாயமா கொலை பண்ணியிருக்கிறான், இன்னைக்கு ஜாலியா வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிறானே அப்படின்ற அந்த ஏக்கம் உருவாகுமா உருவாகாதா? உருவாகும். அப்ப அவன் என்ன பண்றான் தெரியுமா, இந்த நாட்டில் இருக்கிற சட்டத்தை வச்சுட்டு எங்க அத்தாவை கொலை பண்ண ஒருத்தவனுக்கு தண்டனை கொடுக்க முடியலையேன்னு பழிக்கு பழி கொலைக்கு அவன் தயாராகிறான். இந்த நாட்டில் இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் இவங்களை தீர்க்க முடியாது. எனவே எங்க அப்பாவை எப்படி அவன் கொலை பண்ணானோ அந்த மாதிரி நான் தூக்குறேன் ஆயுதம்னு சொல்லி ஆயுதத்தை வாங்கி அவன் கொலை செய்கிறான். ஏதாவது கூலிப்படையை வச்சு அவனை முடிச்சிருங்க அப்படின்னு காசை கொடுத்து. பழிக்கு பழி கொலை ஏன் வருகிறது? ஒரு நீதிபதியே பேசினார் ஒரு நீதிமன்ற விழாவில். என்ன பேசினார் தெரியுமா, தென் மாவட்டங்களில் அதிகமாக பழிக்கு பழி கொலை இருக்கின்றன. சரி இருக்குது இல்ல, ஏன் இருக்குது அப்படின்னா தண்டனைகள் அவர்களுக்கு சரியான முறையில் சீக்கிரமா அறிவிக்கப்படுறது கிடையாது. அதனால இவன் என்ன பண்றானா, எங்க அத்தாவை கொலை பண்ணவன், எங்க அம்மாவை உயிரோட எரிச்சு கொன்னவன், என் பொண்ணை கற்பழிச்சு கொன்னவன், என் பொண்ணை விஷமூத்தி கொலை பண்ணவன், கள்ள தூக்கி போட்டு கொலை பண்ணவன், வீட்டை இடிச்சவன் எல்லாமே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிறான். நான் ஏன்டா இப்படி இருக்கிறேன்னு அவன் மாறுகிறான் ஆயுதத்தை தூக்கி. இது எதில் இருக்கிறது? சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்திய தண்டனை சட்டத்தை எப்படியெல்லாம் நீங்க எஃப்ஐஆர் போட்டதுல இருந்து தண்டனையை அறிவிக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ல இதெல்லாம் இருக்கிறது. எத்தனை வழக்குகள் 30 வருஷமா முடியல, 40 வருஷமா முடியல. நேற்றைக்கு முந்தைய தினம் பாபர் மசூதியை இடிச்சதை ஒரு ஆள் குற்றவாளின்னு சொல்லி கர்நாடகாவில் நேற்றுக்கு முந்தைய தினம் கைது செய்திருக்கிறார்கள். எத்தனை வருஷம் கழிச்சு? 92 இடிக்கப்பட்டது பாபர் மசூதி, கிரிமினல் குற்றம். 31 வருஷம் ஆச்சு. முந்தா நாள் கைது பண்ணி அவனை கொண்டு போயிருக்காங்க, இவர் பாபர் மசூதி குற்றவாளின்னு. அவன் இடத்த அவன் புடுங்கி அவன் கோயிலை கட்டி 22ஆம் தேதி கும்பாபிஷேகத்துக்கு தயாராகி விட்டார்கள். இப்பவே அரெஸ்ட் பண்ணி அவனை கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க. இதுதான் இந்தியாவுடைய குற்றவியல் நடைமுறை. இப்படி இருந்தால் குற்றம் குறையுமா? குறையாது. அதற்கு இஸ்லாம் அளிக்கிற முறை என்ன தெரியுமா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வ கதப்னா அலைஹிம் ஃபீஹா அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ் வல் ஐன பில் ஐன் வல் அன்ஃப பில் அன்ஃப் வல் உதுன பில் உதுனி வ சின்ன பிஸ் சின். அதாவது உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல், இவையெல்லாம் காயங்களுக்கு சமமான காயங்களாகவும்
நிச்சயமாக பழி வாங்கப்படும் என்று நாம் விதித்திருந்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வேதத்தை பற்றி குறிப்பிடுகிறான். தௌராத்துங்கிற வேதத்தை பற்றி. அது நமக்கு சட்டம். இந்த சட்டத்தில் அல்லாஹ் சொல்ற கிரிமினல் அந்த தண்டனை என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால், கைப்பற்றப்பட்டனா எப்படி? கொலை செஞ்சு ஒருவனுடைய உயிரை நீங்கள் கொலை செய்து அநியாயமாக அபகரித்தால், எவன் குத்தினானோ எவன் கொலை செய்தானோ அவனுக்கும் தண்டனை என்னவென்றால், இவன் உயிரை எடுத்தான்ல அவனுக்கும் அதே உயிரை எடு. அந்நஃப்ஸ பின் நஃப்ஸ். அவன் இவனுடைய கண்ணை தோண்டி எடுத்தானா, அல் ஐன பில் ஐன், அவனுடைய கண்ணையும் நீ தோண்டி எடு. அசின்ன பிசின், இப்படி அவன் என்னெல்லாம் செஞ்சானோ அதை அவனுக்கும் தண்டனைகளாக கொடுக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் நாட்டில் அமைதி நிலவுமா, கொலை குற்றங்கள் குறையுமா குறையாதா? ரெண்டையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. பொதுமக்கள் மன்றத்திலேயே வைப்போம். இந்தியாவுடைய இவங்க சொல்லியிருக்கிற கிரிமினல் சட்டம் சிறந்ததா, இஸ்லாமிய கிரிமினல் சட்டம் சிறந்ததா? எத்தனை எத்தனை ஆதாரங்களை சொல்லலாம். சென்னையில் ஒரு பொரிய ஐடி கம்பெனியில் வினோதினி என்கிற ஒரு பெண் வேலை செய்தார். அவரை சில வடமாநில இளைஞர்கள் துரத்தி சென்று சில நாட்கள் வம்புக்கு இழுத்து ஒரு நாள் அந்த பெண்ணுடைய முகத்தில் ஆசிடை அடித்தார்கள். அந்த பெண் சீரியஸ் ஆனார். ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போக போகிறது. அப்போது அந்த பெண்ணிடத்தில் ஒரு கன்ஃபெஸ் வாக்குமூலத்தை வாங்கினார்கள். அந்த பெண் சொன்னது என்ன தெரியுமா? என் மீது ஆசிட் ஊற்றியவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என் மூஞ்சில எப்படி ஊத்தி என்னை இந்த அளவிற்கு ஆளாக்கினார்களோ அதை போலவே அவர்களுக்கும் நீங்கள் ஆசிடை ஊற்றி அவர்களை கொலை செய்ய வேண்டும். ஏன்? பாதிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும் வலி. ரெண்டு பேரை கொலை பண்ணி விட்டு நீதிபதி இருக்கிறார்ல, அவருக்கால நல்லா சாப்பிட்டு வந்து நீதி எழுதுவார். அவருக்கு என்ன தெரியும் வலி? இழந்தவன் இருக்கிறான்லங்க, அவனுக்கு தானே வலி தெரியும். என் தந்தையை ஒருவன் கொலை செய்து விட்டான், எனக்கு தான் அந்த வலி தெரியும், அவனை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிரை எடுத்தால் அவனுடைய உயிரை எடு. யாரு? தனி மனுஷன் இல்ல, அரசாங்கம். பொறுத்த அப்பாவை கொலை செஞ்சுட்டானா நம்ம போய் கொலை பண்ணிடக்கூடாது. அரசாங்கம் அவனுக்கு மரண தண்டனையை தரும். என் காலை உடைச்சிட்டானா அவனுக்கு அதே காலை ஒடி. அரசாங்கம் அந்த தண்டனை அவனுக்கு தர வேண்டும். இதெல்லாம் எவ்வளவு நாள்ல? இவங்க நடத்துறாங்க கேஸ் 30 வருஷமா 35 வருஷமா 40 வருஷமா இப்படி இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில ஒரு சஹாபி தீர்ப்பு வழக்கு கொண்டு வரப்படுகிறது. யா ரசூலுல்லாஹ், என்னப்பா இது மாதிரி இவர் நான் என்னுடைய விரலை அவர் துண்டிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல அவருடைய நான் வாய்க்குள்ள விட்டு நான் அவருடைய 2 பல்ல இப்படி நோண்டிட்டேன், அதனால. ஏன்னா வாய்க்குள்ள பல்ல நீ நோண்டும் பொழுது அவர் சரிப்பா நோண்டு வச்சுக்கிட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்லி அந்த வழக்குகள் எல்லாம் தீர்க்கப்பட்ட நேரங்களை பார்த்தால் கொஞ்ச நேரம் தான், சாட்சி தெளிவாக இருக்கிறதா அந்த சபையிலே தீர்க்கப்பட்டு விடும். கொள்ளையா உடனே சபையிலே தீர்த்துருவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுல இருக்கும் பொழுது உக்கூல் என்கிற ஒரு கோத்திரத்தார் மதீனாவுக்கு வராங்க. சஹீஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் இங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோங்கன்னு சொல்லி, சரி ஏற்றுக்கங்கப்பான்னு ஏற்றுக்க வச்சு மஸ்ஜித் நபவியிலே ரசூலுல்லாஹ் அவங்கள தங்க வச்சுருந்தாங்க. அவங்க அங்கே தங்கிக்கிட்டு உளவு பார்த்து திடீரென்று ஒரு நாள் அங்கே மேய்ந்த ஒட்டகங்களை எல்லாம் அத்துக்கிட்டு போயிட்டு ஒட்டக மேய்ப்பாளரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. செய்தி ரசூலுல்லாஹுக்கு வருது. அப்போ இந்த கோத்திரத்தார் இங்கே தங்கினது ஒட்டகத்தை அத்துக்கிட்டு போகிறதுக்கும் ஒட்டக மேய்ப்பாளர்களை கொலை செய்யறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை அனுப்பி காவல்துறை அனுப்பி அவங்கள போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நண்பகல் முடியறதுக்குள்ளே ஆளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? ஒட்டக மேய்ப்பாளரை கொலை செய்திருக்கிறார்கள், ஒட்டகங்களை திருடி இருக்கிறார்கள், நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு தண்டனை மாறுகை வாங்கி கண்கள் தோண்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி நிறைவேற்றப்பட்டது. எவ்வளவு நேரத்தில் கேஸ் முடிஞ்சிச்சு? 10 வருஷமா 20 வருஷமா? இல்ல, கொண்டு வந்தாங்க, இவர் தான் ஆள்னு தயாராச்சு, உடனே தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. இப்படி நடந்தால் ஆசுவாசப்படுவான் ஒருத்தன். சரி இந்த கொலை பண்ணா இப்படி ஆயிருச்சு, இந்த உடனே தண்டனை கொடுத்துட்டாங்க, அவன் பழிக்கு பழி எடுக்க மாட்டான்.
வேற குற்றங்கள் பெருகாது. கோயமுத்தூரில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் 2 பள்ளி குழந்தைகள், பெரிய தொழிலதிபருடைய குழந்தைகள் அவர்கள், அந்த குழந்தைகளை கடத்தி சென்று விட்டார்கள் பணம் கேட்டு மிரட்டி. அவங்க அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, பணம்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் காவல்துறையை அணுக 2 குழந்தைகளையுமே ஈவிரக்கம் இல்லாமல் கடத்திட்டு போனவங்க கொன்று விட்டார்கள். சின்ன பிள்ளைங்கள, ஒரு 2வது 1வது படிக்கிற பிள்ளைங்கள கொண்டு விட்டாங்க கடத்திட்டு போனவங்க. உடனே கோயமுத்தூருடைய ஒட்டுமொத்த மக்களுடைய அந்த மனநிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு? இவங்களை நீங்கள் எப்படியாவது பிடிக்கணும், பிடிச்சு கடுமையான தண்டனையை தரணும்னு ஒட்டுமொத்த கோயமுத்தூர் சிட்டியுமே ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது. உடனே காவல்துறை தனிப்படை அமைச்சு ஆளை பிடிச்சி மொத்தம் ஒரு 4 பேர் கொண்ட கேங்கு, அவங்கள பிடிக்கலாம் இல்லை, சம்பந்தப்பட்ட ஸ்பாட்டுக்கு போனாங்க, என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ என்கவுண்டர் பண்ணிட்டாங்கல்ல, 2 உயிரை கொலை பண்ண 4 பேர்த்த கொலை செஞ்சாச்சு. உடனே ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது பூக்களை தூவி வரவேற்றார்கள். ஏன்? கொலை பண்ணதுக்கு கொலை. அப்ப இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வந்தாதான் நாட்டில் அமைதி நிலவுங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும். இவங்க வச்சிருக்கிற இந்த சிஆர்பிசி, இந்த ஐபிசி எல்லாம் வச்சுக்கிட்டு நாட்டில் சுத்தமாக அமைதியை கொண்டு சரி இருக்குல்ல, இவ்வளோ வருஷமா இருக்குல்ல, கொலை குறைந்திருக்கிறதா, கொள்ளை குறைந்திருக்கிறதா, எது குறைஞ்சிருக்குது? திருட்டு, வழிப்பறி. என்ன திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சட்டத்தை சொல்லுகிறான்? திருட்டு இருக்கு. வஸாரிகு வஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா ஜஸாஅம் பிமா கஸப நகால மினல்லாஹி வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். திருடனோ திருடியோ, ஆணோ பெண்ணோ, திருடிட்டானா, திருடனோ திருடியோ, அவர்கள் சம்பாதித்த பாவத்திற்கு அல்லாஹ் அவர்களுக்கு தருகிற தண்டனை என்ன தெரியுமா? அவர்களுடைய கரங்களை தரித்து விடுங்கள். திருடுனா கையை வெட்டு. அதுக்கு சின்ன சின்ன குற்றத்துக்கெல்லாம் இல்லை, அதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கிறது. 3 திர்ஹமுக்கு மேலே அப்படிலாம் சட்டங்கள் இருக்கின்றன. இப்படி சட்டத்தை கொண்டு வந்தா ரோட்ல ஒரு 5 பவுன் கிடக்குதுன்னு வைங்க, அதை எடுக்கிறதுக்கே பயப்படுவான். இதை எடுத்து எங்கேயாவது கொடுத்துடலாம், இந்த காவல்துறையில் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. இவங்க வச்சிருக்கிற சட்டத்தில் ஒருத்தனை திருடி கொண்டு போனான்னா அவனை கொண்டு போய் நீதிமன்ற காவலில் வச்சு அவனை 14 நாள் ரிமாண்டு பண்ணி குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணதுக்கு பல வருஷங்கள் ஆகி அதுக்குள்ள அவன் ஜாமீனில் வந்து எல்லாம் பண்ணி அவன் ஜாலியாக திருடுறவன் திருடிக்கிட்டே தான் இருக்கிறான். திருட்டு குற்றத்தில் கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் திருடினார். எத்தனை கேஸ்? இவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளன. அந்த வழக்கெல்லாம் தண்டனை எங்கடா? இவர் மீது ஏற்கனவே பல குற்றங்கள் சுமத்தப்பட்டு இவர் கைதியாக தான் இருக்கிறாரு, எங்க அதுக்கெல்லாம் தண்டனை? வெளியில அவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப இதை வைத்துக்கொண்டு இவர்களால் நிறைவேற்றவே இயலாது. அப்ப விபச்சாரம் நாட்டில் எந்த அளவிற்கு பெருகி இருக்கின்றன? இந்த விபச்சாரத்திற்கு திருமறை குர்ஆன் சொன்ன சட்டம் என்ன? திருமணம் ஆகியிருந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை. திருமணம் ஆகலையா 100 கசையடி தண்டனை. பப்ளிக்ல வச்சு நிறைவேற்றினா இவ்வளவு தூரம் விபச்சாரங்கள் பெருகுமா? எத்தனை லாட்ஜுகளில் எவ்வளவு ரைடு, விபச்சார குற்றங்கள் எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில். அப்ப இஸ்லாமிய கிரிமினல் சட்டமா இந்திய கிரிமினல் சட்டமா என்றால் எல்லா மக்களும் ஒத்துக்கொள்வார்கள், இஸ்லாமிய கிரிமினல் சட்டம் தான் சிறந்தது. நாட்டில் அமைதியை கொண்டு வரணும்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்தாதான் முடியும். இந்த சட்டத்தை கொண்டு வந்தால்தான் நாட்டில் அமைதியாக இருக்க முடியும் என்று எல்லா மக்களுக்கும் தெரியும், ஆட்சியாளர்களுக்கும் புரியும். பல என்கவுண்டர்களை ஆமா இது செஞ்சது சரிதான் நியாயப்படுத்தி இருக்கிறார்கள், பல்வேறு தண்டனைகளை நியாயப்படுத்தி இருக்கிறாங்க. ஃபேக் என்கவுண்டர் நம்மளை சுடுவான், அது வேற டாபிக். ஆனால் இந்த இஸ்லாமிய கிரிமினல் சட்டம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் சிறந்தது. மது குடிச்சவனுக்கு ரசூலுல்லாஹ் காலனியாலும் பேரிச்ச மட்டையாலும் அடிங்கன்னாங்க. யாராவது சாராயம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான்னா காலனியில் அடிங்க, பேரிச்ச மட்டையில் அடிங்க, இன்னும் அவனை போட்டு அடிங்க, 40 அடி அடி அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு மதுவுக்குன்னு தண்டனை இருக்குதா எங்கேயாவது இந்த நாட்டில்? ஆனால் என்னது, மதுவை ஒழிக்க வேண்டும். இளைஞர்கள் அதிகமாக மதுவை குடிக்கிறார்கள். ஹெராயின் சப்ளை ஆகிட்டு இருக்கிறது, கஞ்சா சப்ளை ஆகிட்டு இருக்கிறது, கொக்கைன் சப்ளை ஆகிட்டு இருக்கிறது, இன்னும் பல மதுவான பொருட்கள் சப்ளை ஆகிட்டு இருக்கின்றன. இவ்வளோ என்ன தண்டனை? ஒன்றும் கிடையாது. 4 நாள் பெருகிக்கிட்டு தான் இருக்கிறது. அப்போ சட்டமும் கம்மி, அந்த சட்டத்துக்கு தண்டனை அறிவிக்கிற விதம் இருக்குல்ல, 20 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம், இதுவும் குறைபாடு. இவை இரண்டையுமே அடித்து நொறுக்கும்
இஸ்லாமிய கிரிமினல் சட்டம். அவற்றை கொண்டு வந்தால் நாட்டில் மிக 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 அமைதியானது நிலவும். எவ்வளவு பெரிய விவாதங்களும் செய்யலாம், இஸ்லாமிய கிரிமினல் சட்டம் தான் சிறந்தது என்று. சரி, இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல இப்போ மத்திய அரசு, இப்போ கொண்டு வந்ததில் இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? ரொம்ப ரொம்ப தண்டனை அதிகப்படுத்தியிருக்கிறாங்களா? என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு கேள்வியை மனசில் வைங்க. இப்போது நாட்டை ஆளுகிற மத்திய அரசு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுமா? ஒரே ஒரு கேள்வி. இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மத்திய அரசு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுமானா செய்யாது. அப்ப என்னடா சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா, இன்னும் அதனுடைய டிராஃப்ட், அதனுடைய காப்பி இன்னும் முழுமையாக வெளியே வரல. ஆனால் வந்த சில விஷயங்களை பார்த்தாலே நமக்கு மிக மிக பயமாக இருக்கிறது. இது நாட்டு மக்களுடைய அமைதிக்கு கொண்டு வரல, சிறுபான்மை மக்களையும் தலித்து மக்களையும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என்ன சட்டம்? அதிலே ஒரு சட்டம் சொல்லப்படுகிறது, திருத்திய சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற பாரதிய நியாய சம்ஹிதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த மாப் லிஞ்சிங், அதாவது கூட்டாக சேர்ந்து ஒருத்தனை அடிச்சு காலி பண்ணுவாங்கல்ல, இந்த மாட்டுக்கறிங்கிற பெயர்லாம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாப் லிஞ்சிங், கூட்டாக அடித்து கொலை செய்யப்படுதல், அதில் எதை தெரியுமா வந்திருக்கிறது? ஒரு மொழி பேசுகிறவன் இன்னொரு மொழி பேசுகிற ஒருத்தவனை ஒரு 10 பேர் சேர்ந்து போய் அடிக்கிறாங்க, அது குற்றம். சரி, ஒரு சாதியினர் இன்னொரு சாதி இருக்கிற ஒருத்தனை கூட்டா சேர்ந்து அடிச்சு கொள்றாங்க, அது குற்றம். சரி, வேற வேற மாநிலத்துக்கு இடையில இவன் அந்த மாநிலத்துக்காரன்டா அப்படின்னு போய் அடிச்சு கொள்றாங்க, அது குற்றம். சரி, வேற என்னப்பா? அவ்வளவுதான் அப்படிங்கிறான். இதுல எங்கடா மதம்? இதுல மதம்ங்கிறதே இல்லை. சாதி இருக்கிறது, மொழி இருக்கிறது, இனம் இருக்கிறது, மற்ற மாநிலம் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்கின்றன. இதுல எங்கே மதம்? ஒரு மதத்தை சேர்ந்தவன் இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒருவனை கூட்டாக அடித்து சாகடித்தால் அது கிரிமினல் குற்றம்னு இந்த சட்டத்தில் இல்லை. மாட்டுக்கறி வச்சிருக்கிறாங்கிற பேர்ல ஒரே ஒரு முஸ்லிமை எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டு இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்ட கொலைகள் அப்படி நடந்திருக்கின்றன. இந்த மாப் லிஞ்சிங்ல மதம்ங்கிறது வராதான். அப்ப என்ன, இஷ்டத்துக்கு நீ அடிடா, அதெல்லாம் கிரிமினல் குற்றம் கிடையாது, முஸ்லிம்களுக்கு எதிரானது வந்திருக்கிற ஒன்று. இன்னொன்று என்ன தெரியுமா? தீவிரவாதம். தீவிரவாதத்துக்கு இவங்க கொண்டு வந்திருக்கிற பாரதிய நியாய சம்ஹிதாவில் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? அரசியலுக்கு எதிராக, பொருளாதாரத்திற்கு எதிராக, சமூக கட்டமைப்பிற்கு எதிராக யாராவது போராடினாலோ போராட தூண்டினாலோ அது தீவிரவாதம். அரசியலுக்கு எதிரான என்ன? என்னப்பா நாட்டோட சட்டம் போறீங்களா? அரசியல் பேசுறோம்ல, இவங்க கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராக யாராவது பேசுனா அது கிரிமினல் குற்றம். யாராவது பேசுவாங்களா? இவர்கள் கொண்டு இருக்கிற பொருளாதாரம், திடீர்னு ஏன் இந்த ஒரு அரசாங்க நிறுவனத்தை ஏன் இப்படி தனியாருக்கு நீங்க விற்கிறீங்க? ஏன் இந்த இடத்துல இந்த கம்பெனி வருது? ஏன் விவசாய நிலத்தை அழிச்சிட்டு இந்த இடத்துல கம்பெனி கொண்டு வரீங்கன்னு யாராவது அந்த பொருளாதார ரீதியாக யாராவது போராடினால் போட அவன் மேல கிரிமினல் கேஸ். சமூக கட்டமைப்பிற்கு எதிராக என்னது சமூக கட்டமைப்பு? இந்தியாவில் என்ன சமூக கட்டமைப்பு இருக்கிறது? சாதி இருக்கிறது, வர்ணாசிரமம் இருக்கிறது, சாதிகள்லாம் கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்களை அடிக்காதீங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடையில நீங்க இடையில அவங்கள வந்து அடிமையா நடத்தாதீங்கன்னு யாராவது குரல் கொடுத்தால், பெரியார் அம்பேத்கர்லாம் அப்ப பேசினாங்கல்ல சாதி சாதின்னு, அதுக்கு எதிராக இப்ப பேசினா அதெல்லாம் கிரிமினல் குற்றம். தீவிரவாதம்னா வன்முறையை தூண்டுற மாதிரி எந்த விஷயத்தில் நடந்தாலும் தீவிரவாதம்னு சொல்லு. இப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி யாராவது கையில் ஆயுதங்களோடு பயிற்சி எடுத்தாலோ கையில் ஆயுதங்களோடு ஊர்வலம் சென்றாலோ அதெல்லாம் குற்றம் இல்லைன்ட்டான். கையில் ஆயுதத்தோட பயிற்சி எடுக்கிறது இந்தியாவில் எந்த இயக்கம்? ஆர்எஸ்எஸ் இயக்கம். கையில் ஆயுதத்தோடு ஊர்வலம் போவது எந்த இயக்கம்? ஆர்எஸ்எஸ் இயக்கம். அதெல்லாம் குற்றம் இல்லையா? ஏன் அப்ப அவன் எதுவும் செய்ய மாட்டானா? அதெல்லாம் குற்றம் கிடையாது. இதுவரை இருக்கிற தண்டனை சட்டத்தில் போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறாங்கன்னு வைங்க, 15 நாள் தான் மேக்சிமம் அவனை வைக்கலாம். இந்த கொண்டு வந்திருக்கிற சட்டத்தில் போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்தால் 90 நாட்கள் வைக்கலாம். ஏற்கனவே முஸ்லிம்கள் மேல ஏராளமான செய்யாத குற்றத்துக்கு வழக்கு, ஏற்கனவே தடா பொடா யுஏபின்னு ஏகப்பட்ட சட்டம், புடி செய்யாத ஆளை கொண்டு போய் உள்ள வச்சு அடி அடின்னு அடிச்சு பிரஸ்ல ஒத்துக்க வச்சு இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. இதுல போலீஸ் கஸ்டடியில் 90 நாள் வைக்கலாமா? அடிக்கிற அடியில் இவன் செய்யலனா கூட அடியை தாங்க முடியல, நான் தாங்க செஞ்சேன்னு ஒத்துக்குவான். அடுத்த ஹிட் அண்ட் ரன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வட மாநிலத்தில் ஏராளமான டிரைவர்கள் போராடினார்கள். என்ன போராடினாங்க? எதுக்கு போராடினாங்க? வாகனத்தில் போறப்ப ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு வைங்க,
ஆக்சிடென்ட் ஆகி அவன் இறந்துட்டான்னா இவனா போய் சொல்லிடணுமா, டிரைவரா போய் இந்த மாதிரிங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவர் இறந்துட்டாருன்னு. அப்படி சொல்லவில்லை என்றால் அந்த டிரைவருக்கு 7 ஆண்டுகள் தண்டனையா, 7 லட்சம் ரூபாய் அபராதமா. இதை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டான் டிரைவர்லாம். என்னடா அது, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது இயல்பு, நாம தான் போலீஸில் போய் சொல்லிடுவோம், இல்லாட்டி அந்த ஊருக்காரங்க சேர்ந்து நம்மளை அடிச்சு போடுவாங்க. போலீஸ்ட்டே போய் சொன்னாதான் நம்ம உயிருக்கு பாதுகாப்பு. 7 லட்சம் ரூபாய் அபராதம், 7 வருஷம் தண்டனையா அப்படின்னு ஒட்டுமொத்த லாரிகளும் வேலை நிறுத்தம், ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற பிரிவில் இவர்களுக்கு இப்படி நிறைய சட்டங்களை நமக்கு எதிராக உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப இதர பிற்படுத்தப்பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் சிறுபான்மை மக்களையும் அச்சுறுத்துவதற்காக இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டமோ இது என்று நம்மை சந்தேகிக்க தோன்றுகிறது. குற்றத்தை குறைக்கிறவன் இப்படியெல்லாம் செய்வானா? குற்றத்தை குறைக்கும்னு சொல்றவன் மாத்திரா சிஆர்பிசியை மாத்து, ஒரு கேஸ் 2 மாசத்துக்குள்ள முடியும்னு சொல்லு. சம்பளம் வாங்குறாங்களே போலீஸ்காரங்க, நீதிபதி எல்லாருமே, அதெல்லாம் கொண்டு வராம என்னடா மாற்றங்கிறான, என்னடான்னு பார்த்தா வந்திருக்கிற 4 பாயிண்ட்டுமே நமக்கு எதிரானது, நமக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது. போராடவே முடியாது போல இருக்கு இனிமேல். இன்னும் ஒட்டுமொத்த டிராஃப்டும் வந்தால் இதனுடைய உண்மை முகம் வெளியே வரும். நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், நாம சட்ட ரீதியான விழிப்புணர்வை அதிகம் பெற வேண்டும். நம்ம வக்கீலுக்கு படிக்கணும், வக்கீல் அது மேலே போகணும், அதெல்லாம் ஒன்று. இனி வரக்கூடிய இந்த சட்டங்களை எல்லாம் நம்ம தகுந்த முறையில் படித்து வைத்துக்கொண்டு இது ரீதியிலான விழிப்புணர்வை நாம் அதிகம் பெற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவுவானாக.